ஒரு ராஜ்யத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு காட்டுல ஒரு துறவி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த துறவி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்றதுனால மக்கள் எல்லாரும் அவரை காட்டுல போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த துறவியை பத்தி கேள்விப்பட்ட அந்த ராஜ்யத்தோட அரசர் அந்த துறவியை பார்க்கறதுக்காக மாறு வேஷம் போட்டு போறாரு. அந்த துறவி அவரோட குடிசைக்கு பக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆள் பார்க்க ரொம்ப மெலிஞ்சி ரொம்ப ஒல்லியா இருக்காரு. அந்த அரசர் அந்த துறவி கிட்ட போய், ஐயா, எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? நம்ம வாழ்க்கையிலேயே எது ரொம்ப முக்கியமான நேரம்? எந்த நேரத்தை நம்ம இழந்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது? யாரு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்கன்னு கண்டுபிடிக்கிறது? எந்த விஷயத்த மத்தவங்க செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்யணும்? ஆனா துறவி அதுக்கு பதிலே சொல்லல. துறவி அவர் பாட்டுக்கும் குழிய தோண்டிக்கிட்டு இருக்காரு. உடனே அரசர் அந்த துறவியை நிப்பாட்டி, கொடுங்க, நான் உங்களுக்கு தோண்டி தரேன்னு அவர் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 1 மணி நேரம் கடந்துருது. அரசர் அந்த துறவி கிட்ட, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே. உடனே துறவி, உங்களுக்கு சோர்வா இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் தோன்றேன் அப்படிங்கிறாரு. அரசர், பரவாயில்ல, நான் தோன்றேன்னு திரும்பவும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் போயிடுது. அப்ப தூரத்துல இருந்து ஒருத்தன் உடம்பெல்லாம் ரத்தத்தோட இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் அரசர் அவனை காப்பாத்தி அவனோட ரத்தத்தை நிப்பாட்டி அவனோட காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுறாரு. அந்த துறவியும் அவனுக்கு உதவி பண்றாரு. அந்த நாள் முழுக்க வேலை பார்த்ததுனால அரசர் ரொம்ப அசந்து அங்கேயே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் அரசர் கண்ணு முழிச்சு பார்த்ததும் அந்த உயிருக்கு போராடிட்டு வந்த அவன் அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். நீ ஏன்பா என்னட்ட மன்னிப்பு கேட்கிற? நான் உனக்கு உதவி தானே பண்ணேன். இல்ல அரசே, நான் உங்களோட எதிரி. நான் உங்களை கொல்லணும்னு தான் இந்த நாட்டுக்கே வந்தேன். நீங்க அந்த துறவியை பார்க்க போல தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். நீங்க அந்த துறவியை பார்த்துட்டு திரும்ப வர்றப்ப நான் உங்களை கொல்லலான்னு அந்த புதர்ல ஒளிஞ்சிருந்தேன். ஆனா நீங்க வரவே இல்லை. ஆனா என்ன உங்க தளபதி கண்டுபிடிச்சிட்டாரு. நான் எதிரின்னு தெரிஞ்சதும் என்ன சரமாரியே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கேருந்து தப்பிச்சு உங்கள்கிட்ட ஓடி வந்தேன். ஆனா நான் எதிரின்னு கூட பார்க்காம எனக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அரசர் அவனை மன்னிச்சுட்டு துறவி கிட்ட தன்னோட கேள்விக்கான பதிலை கேட்கிறாரு. அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சே, திரும்ப என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. அரசருக்கு ஒன்றும் புரியல. துறவி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ என்னோட செலவிட்ட நேரம் தான் உனக்கு ரொம்ப முக்கியமான நேரம். நீ என்னோட நேரம் செலவழிக்காம நீ போயிருந்தீன்னா அந்த எதிரி உன்னை கொண்டு இருப்பான். நீ அப்ப நினைச்சிருப்ப நீ என் கூடவே இருந்திருக்கலாம் அப்படின்னு. உனக்கு ரொம்ப முக்கியமான நபர்னா இப்ப அந்த எதிரி தான். நீ அவனை காப்பாத்தாம இருந்திருந்தீன்னா அவன் கடைசி வரைக்கும் உன்னை எதிரியாவே நினைச்சிட்டு இருந்திருப்பான். நான் குழி தோண்டது கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை பார்த்து எனக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சி நீ தோண்ட ஆரம்பிச்சியே, அந்த நல்லது தான் மற்றவங்களுக்கு முன்னாடி நீ பண்ணணும். இதுதான் உன்னோட 3 கேள்விக்கு பதில். இந்த நொடி தான் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நேரங்கள். அதை நம்ம என்னைக்குமே இழந்துட்டு வருத்தப்படக்கூடாது. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.